குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சப்ளை டிமாண்ட் பேசிக் வீடியோ தான் பார்க்க போறோம். சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்டை பார்ப்போம். இப்போ ஒரு வில்லேஜ் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கேன். அந்த வில்லேஜில் ஒரு மொபைல் கடை இருக்கு. அந்த வில்லேஜில் 100 பேர் வந்து இருக்காங்க. பட் அந்த மொபைல் கடையில் வந்து 10 மொபைல் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு மொபைல் நீட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? 100 பேருக்கு மொபைல் தேவை. ஆனா வந்து அங்க இருக்கிறது 10 மொபைல் தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகும். பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெகுலர் பிரைஸ் ஒரு 10,000 ரூபாய் ஒரு மொபைல் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய தேவைப்படும் போது அது 20,000 30,000 அந்த மாதிரி வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அதே சமயம் அந்த வில்லேஜ்ல ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. பட் அந்த மொபைல் ஷாப்ல 100 மொபைல் இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து சப்ளை கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அந்த மொபைலுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பையர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்ளை கிரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த மொபைல் பிரைஸ் வந்து ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஒரு ஸ்மால் பேசிக் சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்ல இங்க ஒரு இது போட்டிருக்கு கிராஃப். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இப்போ கோல்டே இருக்கு. ஓகேங்களா? அந்த கோல்டே இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் எப்பவுமே மார்க்கெட்ல கரெக்டா டெலிவரி ஆகும். ஓகேங்களா? அதாவது குவான்டிட்டி குவான்டிட்டி ப்ரைஸ் இந்த மாதிரி வந்து கரெக்டா டெலிவரி ஆகும். சப்போஸ் ஸ்டேபிள், இதுக்கு பேர் வந்து ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கெட்ல இந்த மாதிரி ஸ்டேபிளா பிரைஸ் டெலிவரி ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பையர் மோர் பிரைஸ் அந்த மாதிரி. இதே வந்து அந்த இடத்துல வந்து பையர் இல்லை ப்ளஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து டிமாண்ட் இல்லை அப்படிங்கும்போது பிரைஸ் வந்து அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது வந்து ஓவர் வேல்யூவாக இருக்கலாம், அது அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகும். ஓகேங்களா? அப்போ ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஓகே, அதே சமயம் அந்த ஓவர் பாட் வேல்யூல இருக்குது, பை பண்றதுக்கு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு யாரும் வில்லிங் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து இப்போ இந்த மார்க்கெட்ல மிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த மிட் பாயிண்ட் இதுதான். ஒரு சப்ளை, ஒரு டிமாண்டும் ஒரு சப்ளையும் மிட்டிகேட் பண்ற இடம் மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இதை தான் வந்து நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈக்குலிபிரியம் அப்படின்னா ஒரு பிரைஸ், அந்த ப்ராடக்ட் மூலான பிரைஸ் அதிகமாகவும் இருக்காது குறைவாகவும் இருக்காது, அதுக்கு ஏற்ற அதுக்கு உண்டான பிரைஸ்ல இருக்கும். அதுதான் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்விங்குக்கு எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து நம்ம ஸ்விங்காக வரைஞ்சி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு அப் ட்ரெண்டு மார்க்கெட்டு ரேலி ஆயிருக்கு. ஓகே, நல்ல பை சைடு போயிருக்கு. இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கு மார்க்கெட் அப்படின்னா இப்போ இங்கே மோர் பை ஆயிருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே போனதும் மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்டு கம்மியாயிருச்சு. ஸோ ப்ராடக்டோட ரேட் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எகைன் வந்து பை ஆயிருக்குது. ஓகே, சேம் சீனாரியோ, மார்க்கெட் ஓவர் வேல்யூல போயிருக்கு, திரும்ப வந்து ப்ராடக்ட் வந்து கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இப்போ பாருங்க, இப்போ இங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான், அவனுக்கு வந்து 200 ரூபாய் போயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அவன் மார்க்கெட்ல இந்த இடத்துல இருப்பான். ஓகே, அவனுக்கு 200, அதாவது இங்க இங்க வாங்கணும்னு நினைக்கிறவன் இங்க மிஸ் பண்ணியிருப்பான், வாங்கியிருக்க மாட்டான். இப்போ 200 ரூபா போயிருக்கும் போது இந்த இடத்துல வந்து அவனுக்கு 50 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கும். சாரி, 150 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ அவனுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னு தெரியும். இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஓகேவான வேல்யூவா இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம ஈக்லிபிரியம், அதாவது இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட், ப்ரீவியஸ் ப்ரைஸோட ஹை தான் வந்து நமக்கு வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட். அந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் கிட்ட வரும்போது மார்க்கெட் வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேஜில் இருக்கு, மிட்டிகேஷன் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு 2 இடத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகலாம். ஒன்று, மார்க்கெட் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இல்லாமல் கீழேயும் வரலாம், அதே சமயம் ப்ராடக்ட் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? அந்த ப்ரைஸ். ஓகே,
இப்போ இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான், சரிங்களா? இந்த கிராஃப்ல நம்ம எப்படி வந்து நம்ம மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது தான். இப்போ மார்க்கெட்டிங் இருந்து ஏன் பை ஆச்சு, இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, மார்க்கெட் ஏன் செல் ஆச்சுன்னா ஓவர் பாட் வேல்யூ இருக்கு, இல்ல அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், இல்ல பையர் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இருந்தனால மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்கும். ஓகே, இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் வந்து ஈக்குலிபிரியம் சொல்றோம், சரிங்களா? இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க்கெட்ல 4 ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. நான் அதை இப்போ டிரா பண்றேன். ஓகே, இது வந்து இந்த 4 ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த சப்ளை டிமாண்டோட மிங்கிள் பண்ணி பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்ல இந்த மூவ் பாத்தீங்கன்னா பை மூவ். ஓகேங்களா? இது வந்து கரெக்ஷன் மூவ். எகைன் இது வந்து பை மூவ். ஓகே, இப்போ இந்த பை மூவ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நாம என்ன நேம் சொல்றோம் அப்படின்னா ரேலி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பை மூவ் நடக்குது இல்லையா, இந்த பை மூவுக்கு வந்து நம்ம ரேலின்னு பேர் வைப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகி நிக்குது இல்லையா, இதுக்கு வந்து பேஸ்ன்னு பேர். ஓகே, ஒரு பேஸ் அப்படிங்கிறது எதுக்காகனா, இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அந்த பேஸ்மெண்ட் நல்லா இருந்தா தான் இந்த பில்டிங் வந்து நல்லா நிக்கும். ஓகேங்களா? அப்போ அதை வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் மூவ் வந்திருக்கு இம்பல்ஸா. மார்க்கெட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஓகே, அந்த சஸ்டெயின் ஆயிட்டு எகைன் வந்து ஒரு புல் மூவ் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, ரேலி, பேஸ், ரேலி. ஓகே, அடுத்து ரேலி, பேஸ், டிராப். ஒரு புல் மூவ் அண்ட் இங்க வந்து ஒரு பேஸ் கரெக்ஷன் அண்ட் டிராப். ஓகே, இங்க இருந்து காப்பி. இதுக்கு பேர் வந்து டிராப். ஓகே, இப்போ இது வந்து டிராப், பேஸ், டிராப், டிராப், பேஸ், ரேலி. ஓகே, இந்த 4 தவிர மார்க்கெட்ல வேற எதுவுமே இருக்காது. இந்த 4 மட்டும் தான் ரிப்பீட்டடா வந்து மாறி 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 வரும், சரிங்களா? இப்போ இது வச்சுட்டு என்ன ப்ரோ பண்றது அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். மார்க்கெட் ஏன் வந்து இங்க சஸ்டெயின் ஆகுது, ஏன் ரேலி ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ மார்க்கெட்ல இந்த 4 தான் தெரிய போகுது. இப்போ மார்க்கெட்டுக்கு வரீங்க, ஷேர் மார்க்கெட்டுக்கு பை செல் ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ பை பண்றோம், இல்லை செல் பண்றோம், ரெண்டுல ஏதோ ஒன்று பண்றோம். அப்போ அதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மார்க்கெட்டு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே,
இப்போ ரேலி பேஸ் ரேலி இந்த மாதிரி வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகே. ஓகே. சேம் அதே வந்து பாத்தீங்கன்னா செல் சைடு. செல் சைடு. வீடியோ ஸ்லோவா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி பார்த்துக்கோங்க. தெளிவா சொல்லணுங்கிறதுக்காக பொறுமையா சொல்றேன். ஒரு 1.25 ஸ்பீடு அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்டா இருக்கும். ஓகே. டிராப் பேஸ் டிராப். ஓகே. இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். ட்ரெண்டிங் மார்க்கெட்னு என்ன? ஒரு இம்பல்ஸா மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கும், ஒன் சைடா மூவ் ஆகும், அதுதான் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். இதெல்லாம் வந்து கரெக்ஷன் மார்க்கெட். ஓகே. கரெக்ஷன் மார்க்கெட்ல இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ரேலி பேஸ் ரேலி கிடைச்சிருச்சு. அப்போ இந்த பேஸ் ஏன் கிரியேட் ஆகுது? இப்போ மார்க்கெட்டு ஒரு இம்பல்ஸ் மூவ்ல வந்து இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். பிளஸ் வந்து இங்க இன்ஸ்டியூஷன் லாட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எகைன் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் மேல போகிறதுக்கு. ஓகே. அதே மாதிரி தான் இதே மாதிரி செல் சைடும். மார்க்கெட் வந்து செல் ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லா அப்படியே 90 டிகிரில செல் ஆகாது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அந்த பேஸ்ல வந்து இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களோட லாட் எல்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு எகைன் வந்து ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே. அதனாலதான் இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்னு சொல்றோம். இது வந்து கரெக்ஷன் மார்க்கெட். இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஹெவி ஒலட்டைலா இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ரேலி ஆயிருக்கு. திரும்ப வந்து இது ரேலி ஆகணும். பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? பிரைஸ் வந்து டிராப் ஆயிடுச்சு. ஒரு ரேலி ஆயிட்டு பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு தென் டிராப். சேம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராப், இங்க ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ரேலி ஆயிருக்கு. ஓகே. இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியும். மார்க்கெட் வந்து இது பிஓஐஸ், இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது வந்து எகைன் பிஓஐஸ் செல் சைடு, இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ இந்த மாதிரி இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையும் நீங்க வந்து பார்க்கணும். ஓகே. இப்போ மார்க்கெட்டு ரேலி இங்க இருந்து கீழே கரெக்ஷன் ஆயிருக்கு. ஓகே. அப்போ இது வந்து பேஸ். ஓகே. அந்த பேஸ்ல வந்து மார்க்கெட் வந்து டேப் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ரேலியை வந்து கண்டினியூ பண்ணும். இதுதான் வந்து அந்த பேசிக் சப்ளை டிமாண்டோட மெத்தட். ஓகே. எகைன் வந்து பாருங்க, ரேலி டிராப்பு, சாரி ரேலி பேஸ் டிராப், ரேலி, இது வந்து பேஸ், எகைன் ரேலி. இப்போ கேரக்டர் சேஞ்ச் ஆயிருச்சு. இதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா சிஹெச். இப்போ டிராப் பேஸ் டிராப். ஓகே. ஏன் இந்த வந்து பேஸ் வந்து மார்க் பண்றோம்? நெக்ஸ்ட் மூவ் வந்து இந்த பேஸுக்குள்ள மார்க்கெட் வந்துட்டு எகைன் வந்து செல் ஆகும். ஓகே. அதனாலதான் வந்து இதை மூவ் பண்றோம். BYs. இப்போ மார்க்கெட்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. இங்க நடந்திருக்கிறது என்னது? BYS. ஓகே. அப்போ இங்க டிராப் பேஸ் டிராப் ஆயிருக்கு. எகைன் வந்து என்ன ஆயிருக்கு? கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆயிருக்கு? ரேலி
பேஸ் ரேலி. ஓகே, பிஒய்ஸுக்கு ஒரு பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இதை நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து சப்ளை டிமாண்டை ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு ஸ்விங் இருக்கு அப்படின்னா நான் சொன்னது ஸ்விங் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு என் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இதுல இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன், பார்க்காதீங்க, பார்த்தோம். இது வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட். இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் மார்க்கெட்டு வரும் ரெக்கவரிக்கு. இங்க மார்க்கெட் இருக்கு அப்படின்னா ரெக்கவரிக்கு வரும். ஏன் ரெக்கவரிக்கு வரும்? இங்க பையர்ஸ் ஃபுல் ஃபோர்ஸா இருக்கிறாங்க. செல்லர்ஸ் இவங்களை வந்து பீட் பண்ணியிருக்கணும். இங்க பண்ணாங்க இல்லையா செல்லர்ஸ், இந்த செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை இப்படி பீட் பண்ணியிருக்கணும். அவங்க பீட் பண்ண முடியல. எகைன் வந்து பையர் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஓகே, அந்த பையர் ஸ்ட்ராங் ஆனதுனால இந்த செல்லரோட ஸ்டாப் லாஸ் வந்து அவங்களுக்கு ஹிட். நம்ம தான் ஸ்டாப் லாஸ் போடுவோம், அவங்க வந்து பொசிஷன் ரன்னிங்ல தான் இருக்கும். அப்போ இந்த செல்லர் இங்க செல் பண்ணி கீழே உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் உடைக்க முடியல, பை ஆயிடுச்சு மார்க்கெட்டு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்னா செல்லருக்கு வந்து லாஸ் வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கும். ஓகே, அந்த ஃப்ளோட்டிங்ல இருக்க லாஸ் வந்து அவங்க ரெக்கவரி பண்றதுக்காக இங்க இருக்கிற மார்க்கெட்டை இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வருவாங்க. மார்க்கெட்டை இப்படி கொண்டு வந்துட்டு அவங்களுடைய லாஸ்ல இருக்கிற பொசிஷன் எல்லாமே இந்த இடத்துல மேனேஜ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெண்டு கூட டிராவல் பண்ணுவாங்க, பை சைடு டிராவல் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனாலதான் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டேபிளா வந்து பிரைஸ் வந்து டெலிவரி ஆகுது. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி அந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் வருது இல்லைங்களா, அதுதான் வந்து ஈக்குலிபிரியம் அந்த ஸ்டேஜ். இப்போ நீங்க ஒரு பேஸ் மார்க் பண்ணிக்கிறீங்க, இதை வந்து டிமாண்ட்னு சொல்லி நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிமாண்டில் நீங்க பையை வந்து எக்ஸிகியூஷன் பண்ண போறீங்க. பை டார்கெட் வந்து இப்போ அது வந்து இது ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டார்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணிட்டு நீங்க அந்த அங்க ஒரு சப்ளை இருக்கும், அந்த சப்ளைல வந்து நீங்க டார்கெட்டை செட் பண்ண போறீங்க. ஓகே, எகைன் மார்க்கெட் என்ன ஆகும், மறுபடியும் எகைன் வந்து டிராப் பேஸ் ரேலி, அடுத்து ரேலி பேஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து வச்சுட்டே வரும். ஓகேங்களா, இப்போ இது இது ஏன் வந்து இந்த இடத்துல வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரா நீங்க கன்சிடர் பண்ணிக்கீங்க. இப்ப பாருங்க, ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் வரைகிறவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ ஒரு பிஓஎஸ் குள்ளார இன்னொரு பிஓஎஸ் மாத்திடலாம். ஓகே, அப்போ ஒரு இப்ப இது வந்து ஒரு 1 ஹவர் அப்படின்னா, இப்போ இதுல ஒரு 15 நிமிஷத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இது வந்து ஒரு பிஓஎஸ். இந்த மேஜர் பிஓஎஸ்க்குள்ள ஒரு 15 நிமிஷத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மைனர்ல இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எகைன் வந்து மார்க்கெட்டு இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து பேஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த பேஸ்ல இன்ஸ்டன்டா வந்து மார்க்கெட் வந்து பை ஆகி போகும். ஓகேங்களா, இப்போ இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் இம்பல்ஸ் மூல ஒரு ரேலி பேஸ் ரேலி அப்படின்னா அந்த பேஸ் வந்து மார்க் பண்றோம் அப்படின்னா எகைன் வந்து அந்த மார்க்கெட் வந்து டேப் ஆயிட்டு எகைன் வந்து மார்க்கெட் ரேலி ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் சினாரியோ, டிராப் பேஸ் டிராப், ரேலி பேசிக், இதுதான் வந்து சப்ளை டிமாண்டோட பேசிக். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணி நம்ம இவ்வளவு பெரிய எஸ்எல் நம்மளால வைக்க முடியாது. ஓகேங்களா, ஒரு பெரிய ஸ்விங் இருக்குன்னா நம்ம இவ்வளவு பெரிய எஸ்எல் வைக்க முடியாது, அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மைனர் பேசஸ் எல்லாம் வரைகிறோம். இப்போ இந்த மைனர் பேசஸ் எல்லாம் எது வேலிடு எது வேலிடு இல்லை அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து ஃபைன் டியூன் பண்ண போறோம். இப்போ இவ்வளவு பெரிய எஸ்எல்ல நம்ம ஃபைன் டியூன் பண்ணி சின்னதை பண்ண போறோம். அந்த சின்னது பண்றதுக்கு ஒரு ஸ்டெப்னா அது இதுதான், இந்த ரேலி பேஸ் ரேலி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கு, மைனர் டைம் ஃப்ரேம்ல ரேலி பேஸ் ரேலி, சேம் இதே வந்து 1 ஹவர் இருக்குன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ரேலி பேஸ் ரேலி. எகைன் மார்க்கெட் என்ன ஆகும், இங்க வந்து டேப் அடிச்சுட்டு இப்படி போகும், எகைன்
பேஸ் பேஸாக கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ரேலி பேஸ் ரேலி வருது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ரேலி பேஸ் ரேலி தான் வரும். அதாவது ப்ராபபிலிட்டி அது வந்து 100% யாராலையும் சொல்ல முடியாது ட்ரேடிங்ல. ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பை சினாரியோல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு செல் சைடு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி சினாரியோ வருது அப்படின்னா நீங்க வந்து உஷாராயிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ட்ரேடுக்கு வந்து நீங்க வைக்கிற கூடிய பொசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியா ஒரு மார்ஜின் எப்படி சொல்றது ரிஸ்க் வந்து நீங்க கம்மியா வந்து நீங்க வைக்கலாம் அந்த ட்ரேடுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து சப்ளை டிமாண்டோட ஒரு சின்ன டாபிக் தான், ஒரு பிகினருக்கு உண்டான டாபிக் தான். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்க டிரா பண்ணி பாருங்க. நான் இப்போ சார்ட்ல வந்து டிரா பண்ணி காட்டுறேன். நீங்க அதை வந்து டிரா பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நான் ஒரு 1 hour எடுத்திருக்கிறேன். ஒரு சார்ட் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஓகே, இதுல பிஒய்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? மேல போயிட்டு சிஹெச் வச்சு போன் நெக்ஸ்ட் பிஒய்எஸ். ஓகே, இப்போ ஸ்விங் லோ வந்து இது அந்த ஜஸ்ட் அந்த ஸ்விங் லோ மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு மேல போயிட்டு இந்த ஹையை வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. இதுல நிறைய மேனிபுலேஷன் இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும்னா நான் வேற டைம் ஃப்ரேம் காட்டுறேன். ஒரு பிஒய்ஸ் இதோட லோ வந்து இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க வந்து இப்படி மார்க் பண்ணி பாருங்க. ரேலி பேஸ் ரேலி. ஓகே, அப்போ இந்த பேஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும் மார்க்கெட்ல. ஓகே, இதுதானே பேஸ். தெரியுங்களா? ஒரு ரேலி, ஒரு பேஸ், ஒரு ரேலி. இதுக்குள்ளார போய் மைனர்ல நீங்க டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் காட்டுறேன். நீங்க போயிட்டு செக் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்ல இங்க ரேலி பேஸ் ரேலி கிடைச்சிருக்கா? எகைன் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப வந்து டேப் ஆயிருக்கு. அந்த பேஸ்ல டேப் ஆயிட்டு திரும்ப என்ன இருக்கு? திரும்ப பை சைடு தான் போயிருக்கு. அவன் மேல போயிருக்கான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு. ரேலி கரெக்ஷன். தெரியுதுங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. பேஸ் எகைன் ரேலி. ஓகே, இப்போ இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு பேஸ், இந்த பேஸ் மட்டும் மார்க் பண்ணுங்க. ஓகே, இப்படி பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்குது மார்க்கெட் அப்படின்னா நம்ம இந்த பேஸை மார்க் பண்றோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரியை வந்து பிளேஸ் பண்றோம். பை சைடுக்கு பாக்குறோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்க செல்லுக்கு வந்து நீங்க பிளான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து ஒரு சின்ன மார்க்கெட் வந்து இண்டிகேஷன் கொடுக்குது. நீங்க வந்து வேற ஒரு மெத்தட்ல பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு செல் ஃப்ளோ இருக்கு, அதனால செல் ஆகும் அப்படின்ட்டு. பட் இங்க என்ன இருக்கு? ரேலி பேஸ் ரேலி இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, கரெக்டா அந்த பேஸ்க்கு வந்துச்சு, மார்க்கெட் வந்து பை ஆச்சு. ஓகே, இப்போ எகைன் வந்து இப்படியே உடஞ்சு காட்டுறேன். எகைன் வந்துட்டு ரேலி பேஸ் ரேலி. ஓகே,
இப்போ இந்த இடத்துல கட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து பேஸ். ரேலி, பேஸ், ரேலி. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹை வந்து கட் ஆயிருக்கா? பேஸ் கட் ஆயிருக்கு. அப்போ பேஸ் வந்து இதுதான். இங்க இருந்து இந்த லோ பாயிண்ட், அந்த ஸ்விங்கோட லோ, இந்த இன்ஸ்டன்ட் ஸ்விங்கோட லோ தான் வந்து நமக்கு வந்து பேஸா இருக்கும். ஒரு ரேலி, பேஸ், ரேலி. எகைன் வந்து இங்க பிரேக் அவுட் ஆனதும் மார்க்கெட் இன்ஸ்டன்டா வந்து பேஸை ட்ரிகர் பண்ணிட்டு போயிருக்கு. ஓகே, எகைன் பாருங்க, ரேலி, பேஸ், ரேலி. ஓகே, இப்போ மார்க்கெட்ல வந்து பேஸ் எங்க இருக்கு? கன்ஃபியூஸ் ஆகணும். இப்போ இந்த ஹைல இருந்து இந்த லோ பாயிண்ட். ஓகே, ஏன்னா இங்க இருந்து ரேலி ஆயிருக்கு, இங்க பேஸ் ஆயிருக்கு, எகைன் வந்து ரேலி ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு டிமாண்ட், இந்த பேஸ் வந்து வேலை செஞ்சிருக்கு. இது ஹை போய் கட் பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கு, ஹை கட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ரேலி, பேஸ் வந்து கீழே வரைக்கும் கிடைச்சிருக்கு நமக்கு. சரிங்களா? உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். இப்போ ரேலி நெக்ஸ்ட் ஸ்விங்குக்கு சொல்றேன். ரேலி, பேஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு எகைன் ரேலி ஆயிருந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து டிமாண்ட் கிடைச்சிருக்கும். பட் வந்து இந்த இடத்துல வந்து அந்த லோ வந்து கட் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஓகே, அப்ப கட் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் சைடுக்கு திரும்பும். ஓகே, அதனால செல்லுக்கு பார்க்கணும், ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு, செல்லுக்கு பார்க்கணும். பட் வந்து மார்க்கெட் வந்து இந்த மேனிபுலேஷன், இந்த லோல இருக்கிற இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மேனிபுலேஷன் மட்டும் மார்க்கெட் வந்து பை ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம இன்னொரு ஸ்விங்குக்கு வெயிட் பண்ணணும், ஒன் மோர் ரேலி, பேஸ் ரேலி வர்றதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ இங்க அந்த மாதிரி சினாரியோ பார்த்தோம்னா பெருசா இல்ல, இது ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ரேலி, பேஸ், ரேலி, இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த மைனர்ல போயிட்டு நம்ம ட்ரேடு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நல்ல ஸ்விங் வந்து இப்போ இங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு ஸ்விங் கிடைச்சது, அந்த மாதிரி ஸ்விங்ல போயிட்டு நீங்க ட்ரேடு பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. சிஹெச்ஓ, சிஹெச், டிராப்பு, பேஸ், டிராப்பு. ஓகேங்களா? டிராப்பு, பேஸ், இங்க இருக்கு டிராப். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த லோ வந்து கரெக்டா, லோவோ ஹையோ கரெக்டா நம்ம வந்து பிடிக்கணும். சரிங்களா? அப்படி பிடிக்கலைன்னா நமக்கு வந்து எஸ்எல் தான் வரும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் எஸ்எல் ஆயிரும். பேஸ் கிடைச்சிச்சுங்களா? டிராப்பு, பேஸ், டிராப்பு. அந்த பேஸ்ல எகைன் என்ட்ரி மார்க்கெட்ல ஒன் மோர் பிஓஎஸ். இது பாருங்க, டிராப்பு, ஒன் மோர் பேஸ், ஒன் மோர் வந்து டிராப். தெரியுதுங்களா? டிராப்பு, பேஸ், டிராப்பு. அப்ப பேஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த லோ டு இந்த ஹை. இப்போ மார்க்கெட்டு இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரியாக்ட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? மார்க்கெட்டு செல் சைடு போயிருக்கா? ஒன் மோர் பிஓஎஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சப்ளை டிமாண்டு இப்போ பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சு பண்றது நம்ம பார்த்துணும். இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான். இப்போ இங்க பார்க்கறது எல்லாமே ஒரு பேசிக் லெவலு. இப்போ நம்மளால வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட முடியாது. ஓகேங்களா? அப்போ அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் போடும்போது நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து கொஞ்சம் அதிகமாகணும். இப்போ இதுக்கு வந்துட்டு டார்கெட் கிட்டவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1:1, 0.5, 1:1.5 இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு, அதாவது ₹100 ரிஸ்க் வைக்கிறோம்னா ₹200 கிடைக்கணும். 1:2 ஆச்சு மினிமம் கிடைக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த
ரிஸ்க் ரிவார்டு செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சின்னசு பண்ணணும். அப்போ அந்த சப்ளை வந்து சின்னசு பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து இதுதான். ஓகே, ரேலி பேஸ் ரேலி ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து நீங்கள் போயிட்டு சார்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரையும் போது டவுட் வரும். அந்த டவுட் வரும்போது நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ் இருக்கு எஃப்ஐ ட்ரேடர்ஸு, அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதில் வந்து டிஎம் பண்ணுங்க. அந்த சார்ட்டை போட்டு டிஎம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை கமெண்ட்டாக பண்ணி கேட்கணும்னா நீங்கள் யூடியூப்ல இருக்கிற கமெண்ட்டே வந்து நீங்கள் கமெண்ட்டை பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இது போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.